எல்லாருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டோட புத்தாண்டு வாழ்த்துக்கள். மன்னிச்சுக்கோங்க, ஒரு 2-3 மாதமாக வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியலை. சரியான நேரம் கிடைக்காம போயிடுச்சு. இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டோட முதல் மாதமான ஜனவரி மாதத்தோட பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான். இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வேணால் சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. இப்போ என்ன தசாம்புத்திகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும். அதனால் அந்த பொது பலன்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஆசைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க. ஒருவேளை அது நடக்கலை அப்படின்னா அது உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். மீனமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஜனவரி மாதம் அப்படின்றதே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல மாதம் தாங்க. அதுவும் இல்லாமல் வருடத்தோட முதல் மாதமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே கடவுள் கொடுத்துருக்காரு. அதை நல்ல விதமாக எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு மறுபடியும் சொல்லிடுறேன், இது எல்லாமே பொது பலன் தாங்க. அதனால் இந்த பலன்கள்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடந்துடும் இது நடந்துடும்னு எதுவும் தேவையில்லாத ஆசைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க. உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஜாதகப்படியான பலன்கள்ன்றது தான் உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். சரி, இந்த மாதம் நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மாணவ மாணவிகளுக்கு சொல்லலாம். உங்களுக்கு அந்த படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு நல்ல மாதமாக தான் அமையும். படிப்பு சம்பந்தமான உங்களோட ஆசைகளாக இருக்கட்டும், அதே மாதிரி என்ன ஒரு தேவைகள் இருந்தாலும் உங்களுக்கு இந்த படிப்பு சம்பந்தமாக வர்ற எல்லாமே நல்ல விதமாகவே அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா பொருளாதாரத்தில் சொல்லலாம். ஏன்னா இந்த மாதம் அப்படின்றது இந்த பண விஷயங்களில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் அப்படின்றது கொஞ்சம் ஏற்படும் தான், அதை இல்லைன்னு மறுக்க முடியாது. செலவுகள் இருந்தாலும் உங்களுக்கு செலவுக்கு தேவையான பண வரவு அப்படின்றதும் கிடச்சிடும். அப்படின்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொருளாதாரம் அப்படின்றது உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்கும். இந்த பணவரவு அப்படின்னோடனே உடனே நமக்கு 1,00,000 ரூபா கிடச்சிரும், நம்ம கடன்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு யாரும் நினச்சிட்டாதீங்க. அதெல்லாம் உங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில் தான் இருக்கும். சில பேருக்கு ரூபா கிடைக்கலாம், இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,00,000 ரூபா கூட கிடைக்கலாம். எல்லாமே உங்களோட ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் இதெல்லாம் பார்க்கணும் இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகன்றது வித்தியாசப்படும். எல்லாருக்கும் ஒரே ஜாதகம் கிடையாதுல்ல. வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்க சந்தோஷமாக வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அப்படின்றது சாதகமாக அமையும் பட்சத்தில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். அது கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது எம்என்சியில் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி. அதே மாதிரி தான் ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, இடம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, நகைகள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறதுக்கான வாய்ப்புகளையும் சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தாங்க செய்யும். அதில் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இருந்திருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்குன்னு வேலைகள் அதிகமாக சொல்லுவாங்க. வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பார்த்திங்கன்னா முன்னே இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் வேலை பளு அதிகமாகும். அதனால் எப்போ பார்த்தாலும் நமக்கு எப்படி வேலை சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் சில பேருக்கு தோணும் தான். புரியுதுங்களா? வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் யார் என்ன சொன்னாலும் அனுசரித்து போய்க்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது.
உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒன்றும் பெரிய லெவல்லலாம் ஒன்றும் பிரச்சனைகள் ஏற்படுத்துகிற மாதிரி தெரியல. இருந்தாலும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த உடல் அசதின்றது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அதனால் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்க, டைமுக்கு தூங்குங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கணவன் மனைவி உறவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனைகள் இருக்காது. ஒன்றும் பெரிய அளவுலலாம் பிரச்சனைகள் இருக்காது. ஒன்றும் பயப்படுறதுக்கு அவசியம் இல்லை. சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி குடும்பம்னு இருந்தால் பிரச்சனைன்றது இருக்கத்தானே செய்யும். அப்படி சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடணும். அவங்க ஒன்று சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக பதிலுக்கு நீங்களும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது பிரச்சனையை தான் ஏற்படுத்தும். மற்றபடி நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்குது. ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் வேலை பார்த்துட்ருக்காரு, வேலை பார்க்குற இடம் பிடிக்கலை, இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகணும், நல்ல இடத்துக்கு வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை இந்த வெளிநாடுகள் போகிறது, வெளி மாநிலங்கள் போகிறது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாடுகளில் இருந்தோ வெளி மாநிலங்களில் இருந்தோ உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லைங்க நான் ஏற்கனவே இருக்கிறதே வெளிநாட்டில் தான் இருக்கேன், இந்த நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் சரி, இந்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. இந்த வெளிநாடு வெளி மாநிலங்கள் சம்மந்தமாக, அதே மாதிரி இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா, ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்களில் சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது, அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிடிச்ச இடங்களுக்கு போயிட்டு வர்றது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகளையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தும் தான். இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ஜனவரி மாதம் அப்படின்றது மீனமில் பிறந்திருக்கவங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் அப்படின்றது நிறைவேறதுக்கான ஒரு வாய்ப்புன்னு எடுத்துக்கலாம். சரி, வேறு ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா அந்த ஜனவரி மாதத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி மாதம் அப்படின்றது உங்களுக்கு சின்ன சின்ன கவலைகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தினாலும் மனசில் பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்துடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்களை கொண்டு வந்துடும். அந்த தன்னம்பிக்கை தைரியம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடும். அதனால் ஒன்றும் பயப்படுறதுக்கான அவசியம்ன்றது இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரையும் இல்லை தான், எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. இரண்டாம் திருமணத்துக்காகலாம் சில பேர் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அப்படின்றது இரண்டாம் திருமணத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேருக்கு இரண்டாம் திருமணம் அப்படின்றதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதையும் ஏற்படுத்தும். சரிங்க, அப்படின்னா அந்த முதல் திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அப்படின்றது திருமணத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா கொஞ்சம் ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன தடங்கள் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அந்த தடங்கள் அப்படின்றது ஏற்பட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். வேறு ஏதாவது இந்த மாதத்தில் சொல்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு சொல்லலாம். சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது அந்த தொழில் வகையில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடவுள் ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதை நல்ல விதமாக நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் ஒருவேளை மீனம் ராசி மீனம் லக்னம் ரெண்டுமே உங்களுக்கு மீனமாக இருந்து உங்களோட ஜாதகமும் நல்லபடியாக இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா இந்த ஜனவரி மாதம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் கண்டிப்பாக பொது பலன்களில் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, அப்படின்னா ஜாதகம் பலவீனமாக இருக்கவங்க தசாபுத்தி சரியில்லாதவங்களுக்கெல்லாம் இந்த ஜனவரி மாதம் இப்போ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் எதுவுமே நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான்
எல்லா பலனும் நடக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. புரியுதுங்களா? சில பலன்கள் எல்லாருக்கும் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது தான். ஸோ எல்லோரும் பார்த்து இந்த மீனமில் பிறந்திருக்கவங்க இந்த மாதம் அப்படின்றத நல்ல முறையிலே வந்து பயன்படுத்திக்கோங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.